இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா derived data types. derived data types என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அரேஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து அரேஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, சேம் டேட்டா டைப் இருக்கக்கூடியத ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவா கொடுக்கறது தான் வந்து அரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆஷ் இன்க்ளூட் std io.h void main ஓகே. இப்போ என்னுடைய அரேவை நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ இன்ட் ஏ அதோட சைஸ் என்ன இங்கன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சைஸ் வந்து ஒரு 5 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 ஈக்குவல் டு நான் வேல்யூஸும் இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5. ஓகேவா? லாஸ்ட்ல செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ அரேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அரேயோட சைஸ் வந்து 5 கொடுத்துட்டோம். ஸோ வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 4, 5 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா அரே ஆஃப் 0 அப்படி அரேயோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து எப்பவுமே 0வா தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அரே வந்து 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது printf ஃபார் லூப்ல போயிட்டு பிரிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு லூப்பிங்லாம் வந்து நான் வரப்போற கிளாஸஸ்ல நல்லா டீப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து நான் டிரைவ்டு டேட்டா டைப்போட எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபார்ல வந்து ஐ வந்து நான் இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஐ டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஐ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஐங்கிறது ஒரு டெம்பரரி வேரியபிளா யூஸ் பண்றேன் இங்க ஃபார் லூப்ல யூஸ் பண்றதுக்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ நான் என்ன வச்சிருக்கேன்னா 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு 0 செமிகோலன் ஐ கிரேட்டர் than or equal to 5. நெக்ஸ்ட் ஐ பிளஸ் பிளஸ். ஓகேவா? இந்த லூப் ஓபன் பண்ண உடனே நம்ம ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துடணும். ஓகே. இப்போ ஃபார் லூப்ல உங்களுக்கு என்ன புரியுது, ஐ வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அது வந்து ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணிட்டே வரேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு நான் அந்த அரேவை வந்து ஒவ்வொரு அரேவா நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ அரே ஆஃப் 0ல என்ன வேல்யூ இருக்கும் அதை பிரிண்ட் பண்ணு. அடுத்து அது இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஐ வந்து 1 ஆயிடும். 1 ஆனதுக்கு அப்புறம் இங்க மறுபடியும் அகைன் வந்து இங்க கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ 5 விட ஐ வந்து லெஸ்ஸனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஐ 0வா இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எழுதிடுறேன். printf ஸோ இன்ட்டுங்கிறனால நம்ம என்ன போடணும், %d, a of I. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆஃப் ஐ நான் ஃபர்ஸ்ட் என்னது, நான் என்ன சொன்னேன், அரே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா, அப்ப ஏ ஆஃப் 0ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அகைன் மறுபடியும் லூப் போகும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆனோடனே என்ன ஆகும், ஐ வந்து 0ல இருந்து 1 ஆயிடும். ஸோ 1 ஆனதுக்கு அப்புறம் அகைன் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு அகைன் ஏ ஆஃப் 1ங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா இது ஏ ஆஃப் 0, இது ஏ ஆஃப் 1. ஸோ அப்ப செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அகைன் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அன்டில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அரே ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்க /n கொடுத்துடலாம். /n கொடுத்தாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேல்யூல லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை முதல்ல சேவ் பண்ணிக்கலாம். சேவ். ஸோ அரேங்கிறனால ARR கொடுக்குறேன். ARR.c சேவ். ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. ரன். ஸோ 1, 2, 3, 4, 5 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க இப்போ அப்படின்னா, இந்த இண்டிஜுவல் வேல்யூ இங்க கொடுக்கறதுக்கு பதிலா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுவோம். யூசர் கிட்ட இருந்து நம்ம என்ன கெட் பண்ணுவோம், ஸ்கேன்எஃப் மூலமா கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லாஜிக்கை நீங்க எழுத போறீங்க. அந்த ஸ்கேன்எஃப் எதுக்குள்ள எழுதணும்னா, இதே மாதிரி ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த ஃபார் லூப்புக்குள்ள நீங்க ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே இப்போ ஓனா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இங்க ட்ரை பண்ணலாம். எதெல்லாம் இப்போ கட் பண்ண வேண்டியிருக்கும், இந்த ஈக்குவல்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டு இங்க நான் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேம் ஒரு ஃபார் லூப் I equal to 0, I less than 5, I plus plus,
again open brace close brace scanf. scanf நான் என்ன பண்ண போறேன், யூசர்ல இருந்து கெட் பண்ண போறேன். சோ அப்ப percentage d comma ampersand of a of I. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன ஆகும், எனக்கு யூசர் கிட்ட இருந்து 5 வேல்யூஸ் கெட் பண்ணி எனக்கு அந்த 5 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். 2 தடவை இங்க சேவ் பண்ணிடுவோம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். கம்பைல் ஆயிடுச்சு, ரன் பண்ணலாம். இப்போ வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் இப்போ 2 3 4 5 6 ஸோ என்னோட வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ். இந்த இடத்துல printf போடலாம். printf enter the 5 values. ஓகே, அப்படி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அது வந்து எனக்கு 5 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ அகெயின் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு printf கொடுக்கலாம். printf the values are. ஸோ இதெல்லாம் சும்மா நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு அழகுக்காக பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ரன் ஸ்கிரீன்ல போய் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியல, எது இன்புட் எது அவுட்புட்னே தெரியல அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். compile run. So enter the 5 values. நான் இப்போ ஒரு 5 values enter பண்ண போறேன். So values are என்னங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க வெரி குட் சொல்லிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் யாருக்காவது ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபார் லூப் குள்ள போடக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். யாருக்காவது வந்திருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க printf ஸ்டேட்மெண்ட் இது உள்ள போட்டேன் அப்படின்னா 5 டைம்ஸ் அந்த லூப் ரன் ஆகுது அப்படின்னா 5 டைம்ஸும் எனக்கு என்ன ஆகும்னா என்டர் த 5 வேல்யூஸ் என்டர் த 5 வேல்யூஸ்னு எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணா நமக்கு என்ன ஆகணும், ஒரு தடவை தான் எனக்கு அது printf வரணும். ஸோ லூப்புக்குள்ள போட்டா லூப்புக்குள்ள அது திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதையும் நம்ம ஒரு தடவை போட்டு பார்த்துடலாமா? ஏன்னா போடக்கூடாதா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அவங்களுக்காக இது. சேவ், கம்பைல் ஆயிடுச்சு. ரன் ரன் கொடுத்துட்டேன்னா என்டர் த 5 வேல்யூஸ். அப்போ நான் என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ 4, திருப்பி என்டர் த 5 வேல்யூஸ், திருப்பி 5, திருப்பி என்டர் த 5 வேல்யூஸ் 6, என்டர் த 5 வேல்யூஸ் 7, என்டர் த 5 வேல்யூஸ் 8. ஸோ எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு தடவை லூப் போகும்போதும் எனக்கு அந்த என்டர் த 5 வேல்யூஸ்ங்கிறது ரிப்பீட்டடா ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், லூப்க்கு வெளியில தான் printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், லூப்புக்குள்ள கொடுக்க கூடாது. ஓகேவா? லூப்புக்குள்ள printf கொடுக்கணும். எந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு லூப்புக்குள்ள வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க வந்து லூப்புக்குள்ள கொடுக்கணும். அதுக்குன்னு லூப்புக்குள்ள printf கொடுக்க கூடாதா மேம் அப்படிலாம் கேட்காதீங்க. Control X. ஓகேவா?